everyone, welcome to Pantech e-learning. So இன்னொரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LinkedIn பத்தி தான் பார்க்க போறோம். அந்த LinkedIn எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, அந்த அக்கவுண்ட் எப்படி நம்ம அப்டேட் பண்றது அப்படின்னு எல்லாமே பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து நம்ம ப்ரொஃபைல்லாம் நம்ம கிரியேட் பண்றது பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லிங்க்டின்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். லிங்க்டின்னா வந்து அது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப் மாதிரி தான். பட் ஆனால் இப்போ வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்காக கிரியேட் பண்ணது. ஸோ இதில் நம்ம வந்து ஜாப் ரிலேட்டடா இருக்கிற மெசேஜஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஜாப் ரிலேட்டட் எந்தெந்த கம்பெனில என்ன வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து எதுக்கு நம்ம லிங்க்டின் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம சீக்கிரமா ஜாப் கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்புறம் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்றதுக்கும் தான். அண்ட் இது மூலமா ரெக்ரூட்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆவாங்க அண்ட் ஈஸியா நமக்கு ஒரு ஜாப் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து லிங்க்டின்ல அவங்களோட ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணாலே வந்து நம்ம ஜாப் ஆஃபர் சீக்கிரமா கிடைக்கும். எப்படி நம்ம லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரவுசருக்குள்ள போய் linkedin.com டைப் பண்ணுங்க. மேலே உங்களுக்கு வந்து linkedin.login வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க நியூ யூசர் இருந்தா ஜாயின் நவ் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க இமெயில் ஐடி கொடுக்கணும். உங்க இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அக்ரி அண்ட் ஜாயின் கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். உங்க ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம் கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் கேட்கும். ஒன்றும் இல்லை, அது வந்து ஜஸ்ட் இமேஜஸ் இருக்கும். அந்த இமேஜஸ்ல எது வந்து கரெக்டான இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ வெரிஃபைன்னு கிளிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் எது கரெக்டான இமேஜோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணா வெரிஃபைட் ஆயிடும். இப்போ உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி அண்ட் சிட்டி கேட்கும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன ஜாப் ரோல்ல இருக்கீங்கன்னு அது கேட்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்டா இருந்தா நம்ம ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா போதும், இல்லை நீங்க வேற ஏதாவது ஜாப் ரோல்ல இருந்தீங்கன்னா அது கொடுக்கணும். நான் இப்போ ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்றேன். ஸோ ஸ்டூடெண்ட் கொடுத்ததுனால வந்து நம்ம காலேஜ் நேம், டிகிரி, ஸ்பெசிஃபிகேஷன் அது எல்லாமே கேட்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க காலேஜ் நேம் கொடுங்க. நீங்க என்ன யூனிவர்சிட்டி படிக்கிறீங்களோ அதை சேர்த்து கொடுங்க. ஸோ சர்ச் ஆப்ஷன்ல அதுவே வந்து நீங்க உங்க காலேஜ் நேம்ஸ் எல்லாம் காட்டும். நெக்ஸ்ட் டிகிரி, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் இயர் கேட்கும். வெறும் இயர் மட்டும் தான் கேட்குது. ஸோ ஸ்டார்ட் இயர் அண்ட் எண்ட் இயர், நீங்க எப்ப காலேஜ் ஜாயின் பண்ணீங்க அப்புறம் எப்ப எண்ட் ஆகும் அப்படின்ற டீடைல்ஸ் அதுல கொடுக்கணும். நெக்ஸ்ட் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ வந்து நீங்க கொடுத்துருப்பீங்களோ ஒரு மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியில வந்து உங்களுக்கு ஒரு கோட் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடி ஓபன் பண்ணி அந்த கோட் நீங்க வந்து இதுல கொடுக்கணும். ஸோ மெயில் ஐடி வந்து எப்பவுமே பார்த்து கரெக்டா கொடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அதுலதான் வந்து வரும். அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருணும் கோடு கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும். இப்போ நீங்க என்ன மாதிரியான வந்து இருக்கீங்க, என்ன ஜாப் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ ரைட் இப்ப இருக்கிற ஜாப் வேணும்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து திருப்பி கண்ட்ரியும் சிட்டி கேட்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜாப் டைட்டில், இப்போ நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஜாப் டைட்டில். ஸோ நான் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் அப்படி கொடுக்குறேன். ஸோ அங்கேயே சர்ச் ஆப்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஜாப் லொகேஷன், உங்களுக்கு எந்த லொகேஷன் வேணுமோ நீங்க அதையும் அங்க டைப் பண்ணீங்கன்னா சர்ச் ஆப்ஷன்லயே காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கொடுத்ததுக்கு அப்புறமா ஐ எம் வில்லிங் டு ஒர்க் நவ் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க உங்க லிங்க்டின் வந்து ஆப்லயும் நீங்க பார்க்கணும் உங்க ப்ரொஃபைல் அப்படின்னா நீங்க இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அதுல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் அது கூட உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ் கூட காட்டும். அந்த கம்பெனிஸ் கூட எல்லாம் கூட நீங்க வந்து ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ். அண்ட் இதுல வந்து நிறைய ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்கும். ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராம் டெவலப்பர் கொடுத்ததுனால அதுக்கு அந்த ஃபீல்டு ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் வந்து இதுல இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது தேடணும்னா மேல சர்ச் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் பாக்குறோம். ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா மேல ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல வந்து 1/5 தான் இருக்கு. ஸோ நீங்க ப்ரொஃபைல் இன்னும் அப்டேட் பண்ணணும் அது கேக்குது. அப்பதான் சீக்கிரமா ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்னா எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸ், நீங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்றது கொடுங்க.
நான் வந்து இப்ப C++ அண்ட் ஜாவா தரேன். நெக்ஸ்ட் கண்டினியூ கிளிக் பண்ணணும். அப்புறம் திருப்பி அகைன் வந்து லொகேஷன் கேட்கும். ஏன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட லொகேஷன் வந்து நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ண ஓகேன்னு கேட்கும். இப்போ வந்து நம்ம ஸ்கில்ஸ் கொடுத்ததுனால திருப்பி அகைன் வந்து எந்த லொகேஷன் ஓகே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் வந்து நம்மளோட வெரிஃபிகேஷனுக்கு தான் கேட்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்திருக்கும். உங்க மெசேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் வந்து யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதுல இருப்பாங்க. நீங்க அவங்க கூட கனெக்ட் பண்ணி சாட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி லிங்க்டின்ல வந்து லிங்க்டின் குரூப்ஸ் கூட ஒன்று இருக்கு. ஸோ வேணும்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட லிங்க்டின் குரூப்ஸ்ல ஆட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாமே கூட அந்த குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்டா எடிட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். சோ இதுல வந்து நான் என்ன ஆப்ஷன்லாம் கொடுத்தேன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆல் லிங்க்டின் மெம்பர்ஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ யார் வந்து உங்களோட ப்ரொஃபைல பார்க்கணுன்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்பவே நீங்க ஒர்க் பண்ண ரெடியா அப்படின்லாம் கொடுங்க. ஃபுல் டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மை நெட்வொர்க் போறோம். மை நெட்வொர்க் பாத்தீங்கன்னா நீங்க யார் கூடயாவது வந்து ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்ல ஏதாவது ஒரு பீப்புள் கூடயோ வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது எல்லாமே கூட கீழே காட்டும். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நீங்க யாரையாவது வந்து ஏதாவது ஒரு ஜாபோட இல்ல ஏதாவது ஒரு கம்பெனியோட நீங்க ஐ மீன் அந்த ஜாப் வேகன்சிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கொடுத்திருந்தால அது ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாம் இங்க காட்டும். ஸோ இங்க ஒரு சிம்பிள் இருக்கும், ரிப்பன் சிம்பிள் மாதிரி. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஆப்ஷன் வந்து உங்க ஜாப் வந்து சேவ் ஆயிடும். ஸோ எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்ப நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெசேஜ். இதுல நீங்க டைரக்டா ரெக்ரூட்டர்ஸ் கிட்டயே வந்து நீங்க சாட் பண்ணலாம். உங்களோட குவரிஸ் எல்லாம் நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ். இது வந்து நம்ம எப்பவுமே அடிக்கடி பார்த்துட்டு இருக்கணும், செக் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா வந்து ரெக்ரூட்டர்ஸ் நம்ம கிட்ட ஈஸியா இதுலதான் வந்து அவங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அண்ட் அவங்களோட எல்லாமே சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுலதான் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் வியூ ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க இன்னும் உங்க ப்ரொஃபைல அப்டேட் பண்ணணும். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே லைட் கலர்ஸ் தான் கொடுங்க. லைட் பேல் கிரே, பேல் ப்ளூ அது மாதிரி லைட் கலர்ஸா கொடுங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ரைட் கார்னர் பாத்தீங்கன்னா உங்க போட்டோ அப்லோட் பண்ணணும். அது வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஸோ கீழே வந்து நான் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ரிசோர்சஸ் நெட்வொர்க்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வந்து இப்பதான் நியூவா அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். ஸோ எதுவுமே தெரியல. நீங்க ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க வந்து அங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா யார் கூட எல்லாம் வந்து நீங்க நெட்வொர்க்ல இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே தெரியும். ஸோ எந்த கம்பெனியோட அப்படின்றது எல்லாமே தெரியும். ஆக்டிவிட்டி. இது வந்து நீங்க டெய்லி நடக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி, நீங்க ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்து அங்க நடக்கிறது எல்லாமே நீங்க போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வந்து எஜுகேஷன் டீடைல்ஸ். அதை நீங்க இன்னும் கூட போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் செலக்ஷன்ல வந்து ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட ஏதாவது இருந்தா அதை நீங்க ஆட் பண்ணலாம். உங்களை பத்தி ஸ்மாலா ஒரு அபவுட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேட்டர்ன் இருந்தா அதை வந்து அங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அது கொடுங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதையும் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் நீங்க ஏதாவது கோர்ஸ் பினிஷ் பண்ணீங்கன்னா அதோட சர்டிபிகேட் எல்லாம் கூடமே வந்து இதுல நீங்க போஸ்ட் பண்ணலாம். மோர்ல போய் கிளிக் பண்ணீங்க, மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அப்படியே PDF ஆவே டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ரெஸ்யூம் மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால இதுவும் அந்த நம்ம ப்ரொஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கும். அண்ட் பில்ட் ரெஸ்யூம். இதுல ரெஸ்யூம் பில்ட் பண்ற ஆப்ஷன் கூட இருக்கு. நெக்ஸ்ட் கான்டாக்ட் இன்ஃபோன் இருக்கும். நம்ம பேரு நம்ம ப்ரொஃபைல் கீழே வந்து கான்டாக்ட் இன்ஃபோன் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த மெயில் ஐடியில இருக்கும். அண்ட் உங்க ப்ரொஃபைல் உங்க அக்கௌண்ட் உங்க ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரொஃபைல் தான் வந்து அவங்களோட லிங்க். அதை நீங்க வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்லயோ இல்ல எங்கேயாவது வந்து நீங்க கொடுக்கணும்னா அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாப் இதெல்லாம் போஸ்ட். ஸோ வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் இப்படிலாம் போட்டிருப்பாங்க. நீங்களும் வேணும்னா போடலாம். அண்ட் உங்க பிளாக்ஸ் எல்லாம் கூட நீங்க இதுல இத போஸ்ட் பண்ணலாம். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட்காக அண்ட் இது வந்து எஜுகேஷன் பர்பஸும் மெயினா ப்ரொஃபஷனலுக்காக வந்து கிரியேட் பண்ணது. ஸோ அது சம்பந்தமா இருக்கிற அந்த போஸ்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க கொடுக்கலாம், நீங்க அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா அது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட இங்கிலீஷ் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்டினோட இங்கிலீஷ் வெர்ஷன் கிடைக்கும். தேங்க்யூ.
இருக்கும்.